கைஸ், ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆட்கள் வந்து வெளி உலக வாழ்க்கையை பற்றி பேசக்கூடாது, வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்றது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாக சொல்லி உள்ளே வந்து அனுப்புவாங்க. ஆனால் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனை பொறுத்த வரலையும் எதுனாலும் என்னனாலே பேசலாம் அப்படிங்கிற லெவலுக்கு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஏப்பா அந்த கிரீன் அனிமலை வேறு லெவலில் ஃபேமஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூல் சுரேஷ் சொல்கிறாப்புல. சரி, ஓகே, அதை விடுங்க, அது சும்மா ஃபன் கண்டென்ட்டு, அதை சொல்கிறாரு, ஓகே. ஆனால் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய குற்றம். ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் சொல்கிறாப்புல. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயா கிட்ட. இன்றைக்கி மத்தியானம் தான் விக்ரம் அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்தார். அந்த ப்ரோமோவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரோமோவில் பார்க்கும்போது ஏதோ நான் மாயா கிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஐயோ, ஏதோ ஒன்று பண்ண போகிறான்டா அந்த ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பொசுக்குன்னு பார்த்தா சாப்பாட்டுக்கு அடிமை ஆகிட்டு அப்படியே மாயாவை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி ஆற தழுவி ஒரே சுற்றுனா சுற்று, அப்படி ஒரு இது ஜாலி. இதுக்கு தான் ஏங்கியிருக்காப்புல பாவம் மனுஷன். அந்த ஃபீலிங்லேயே வந்து வெளியே போயிருக்காப்புல. கடைசி வரைக்கும் கட்டி பிடிக்காமல் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து உடனே கட்டி பிடிச்சி அரவணைச்சி அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிலேருந்து நிறைய விஷயங்கள் உள்ளே சொல்கிறாப்புல. இவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க, ஜோவிகா, நிக்சன், இவர், அப்புறம் அக்ஷயா, இவங்கெல்லாம் எப்படி கனெக்டடில் இருக்காங்க, பூர்ணிமா வந்து இவங்களுக்கு என்ன சொன்னாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாயா சில விஷயத்தான் ஓப்பன் அப் பண்ணாங்க. என்னென்னா, இந்த 6 பேரும் சதைச்சின்னா நான் வந்து மேலே வந்திருக்கேன், நீங்கள்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணதால் தான் நான் முன்னாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அது உண்மை தான். 6 பேரை பலியாடாக இட்டது நீங்கள், அதை வந்து ஒத்துக்கணும். பலியாடுன்னு சொல்லுங்கள், அதை விட்டு சாக்ரிஃபைஸ்லாம் சொல்லி அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவமானப்படுத்தாதீங்க சாக்ரிஃபைஸை, ஓகேங்களா? ஸோ இதில் விக்ரம் அவர்கள் நிறைய விஷயத்தை வந்து உண்மையாக சொல்லியிருக்காப்புல. என்ன விஷயம் தெரியுமா? உள்ள ஒரு விஷயம் நடக்குது, உள்ளே நம்ம ஒரு மாதிரி நினச்சிட்ருக்கோம், ஆனால் வெளியே வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்றார். வெளியே வேறு மாதிரி நடந்துகிட்ருக்குன்னா அப்போ என்ன நடந்துகிட்ருக்கு? அப்போ உள்ளே நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், நம்ம ஏதோ இது பண்ணிட்டோம், அது பண்ணிட்டோம்னு நினச்சிட்ருக்குறோம். அப்போ வெளியே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக போயிட்டுருக்கு, நமக்கு சாதகமாக தான் போயிட்டுருக்குன்ற முறையில் அவர் சொல்ல வர்றார். நிறைய வார்த்தை பேசினார், குசு குசுன்னு பேசினார், அதுதான் மெயினுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ண சான்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லலாம் கேட்குறாங்க மாயா சைகையில். அதுக்கு இவர் சொல்கிறார், ஒரு வகையில் இருக்குது, பார்ப்போம், இன்னொரு 3 டேஸ் தானே பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். ஒரு வகையில் இருக்குதுன்னு அவரே சொல்கிறார், ஓப்பனாகவே சொல்கிறார். அதெல்லாம் குற்றம் தானே. ரவீனாவோட ஆண்டி வந்து கோட் ரெட் அப்படின்னு சொன்ன உடனே வெளியே அனுப்பிச்சாங்களே, அந்த மாதிரி இவங்களெல்லாம் வெளியே அனுப்ப மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. அதுக்கப்புறம் அந்த கைத்தட்டல்கள்லாம் ஒரு மேட்ரே இல்லை வச்சாங்க, ஒரு மேட்ரே கிடையாது கைத்தட்டல்லாம். ஏன்னா அதெல்லாம் சும்மா டம்மி. பிக் பாஸையும் அவமானப்படுத்துகிற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காரு. உடனே அப்போ அர்ச்சனாவுக்கு வந்து கைத்தட்டல்லாம் வருதே, அதெல்லாம் உண்மை கிடையாதா அப்படின்னு மாயா கேட்குறாங்க. அதெல்லாம் சும்மாங்க, நீங்கள் அதெல்லாம் உண்மை நினச்சிட்ருக்கீங்களா, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவண விக்ரம் சொல்கிற மாதிரி பல விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப் பண்ணி விட்றாரு. இதெல்லாம் கேட்க யாருமே இல்லையா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி எங்களால் கேட்க முடியும், நாங்கள் கேட்டாலே நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டீங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி ஆகணும். இப்போ அரசல் புரசலாக ஒரு நியூஸ் வந்து பரவிட்டுருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயாவை டைட்டில் வின்னர் ஆக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டுருக்கான். இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில. மேபி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நம்மெல்லாம் முட்டாளாகவும் வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றின கருத்துக்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கும். நன்றி.